இன்றைக்கி பேச்சுலர்ஸ் கிச்சனில் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு சிக்கனை வந்து மேரினேட் பண்ணி வச்சிடலாம். இதுக்கு நான் ஒரு 150 கிராம்ஸ் சிக்கன் எடுத்திருக்கேன், போன்லெஸ் சிக்கன். அது இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சில்லி சாஸ், 1 டீஸ்பூன் சோயா சாஸ். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அப்புறம் கடைசியாக 1 டீஸ்பூன் பெப்பர் போட்டு இதை நல்லா கலந்துடலாம். இப்போ இதை நல்லா கலந்தாச்சு. இது நம்ம அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரமாச்சும் ஊற வைக்கணும். அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் நீங்கள் ஊற வச்சிடணும் இதை. நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த டைமில் இதுக்கு ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் போட்டால் நல்லாயிருக்கும். ஆனால் நான் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன்ஸோட ஸ்டெம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு கைப்பிடி அளவுக்கு ஸ்ப்ரிங் ஆனியன் லீவ்ஸ் எடுத்திருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் கேரட் கட் பண்ணியிருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் கேப்சிகம் க்ரீன். அதுக்கப்புறமா வந்து ஒரு முட்டையை உடச்சி வச்சுருக்கேன். அதை நம்ம வந்து பீட் பண்ணி வைக்கணும். இப்போ சிக்கன் ஊற வச்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதை நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன்லாம் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை எடுத்துகிட்டு நம்ம ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க ஒரு கடாயில். எண்ணெய் காஞ்சதும் அதில் வந்து நான் அந்த ஸ்ப்ரிங் ஆனியன் ஸ்டெம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அதை சேர்த்துறேன். இது வந்து நீங்கள் பச்சையாகவே கூட சேர்த்தலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு அது எண்ணெயில் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ்க்கு பதிலாக போட்டுக்கிறேன். இதை 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். இதை வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சியும் பூண்டும் இதில் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். அடுத்து இதில் கட் பண்ணி வச்சுருக்க கேரட், கேப்சிகம் இதை சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒரு ஓரமாக தள்ளிட்டு நம்ம முட்டையை உடச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி பீட் பண்ணி எல்லோவும் ஒயிட்டும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பீட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஒரு ஓரமாக ஊற்றிடுங்க. ஊற்றி ஒரு 10 செகண்ட் அதை அப்படியே விடுங்க. அது கொஞ்சம் செட் ஆனதும் இந்த மாதிரி உடச்சி வறுத்தரலாம். முட்டை வறுத்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கன் பீசஸ் எல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். இப்போது அப்புறம் இதில் 1 டீஸ்பூன் சில்லி சாஸ், 1 டீஸ்பூன் சோயா சாஸ் இதை சேர்த்துட்டு ஒரு தடவை கலரிக்கலாம். அடுத்து இதில் வேக வச்ச சாதத்தை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு மணி நேரம் முன்னாடியே நீங்கள் சமைச்சி வச்சிடணும். இல்லைன்னா சூடான சாதத்தை இதில் போட்டிங்கன்னா குழஞ்சி போயிடும். நீங்கள் ஆற வச்சு எடுத்திங்கன்னா தான் இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரும். அதே மாதிரி இதுக்கு தண்ணி வந்து ஒரு 1/2 கப் கம்மியாக வச்சு ஒரு 90% தான் அது வெந்திருக்கணும் ரைஸு. இதுக்கு எந்த ரைஸ் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் வினிகர், 1 டீஸ்பூன் ஒயிட் பெப்பர் பவுடர் இதை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். இப்போ இதில் தேவையான உப்பு போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக இதில் கட் பண்ணி வச்சுருக்க ஸ்ப்ரிங் ஆனியன் லீவ்ஸ் சேர்த்துட்டு இதை இறக்கிடலாம். இது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்கள் ரெசிபீஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.